இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஒரு அழகான, ஆசீர்வாதமான, அற்புதமான, அதிசயமான வாழ்வாய் நல்ல நாட்களாய் மாறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் பாருங்க, சில நேரம் குறிப்பிட்ட வயசுல 40-45 வயசு என்பது சற்று பலகீனங்கள் வரும். கண் பார்வை குறையும், கால்களில் வலி ஏற்படும், சற்று சோர்வுகள் வரும். மருத்துவ முறையில் பாடி செக்அப் பண்ணுறாங்க. அப்போ சிலரை பார்த்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க, உப்பு குறைங்க, மாவுச்சத்தை குறைங்க, கொழுப்பு குறைங்க, சுகர் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, காய்கறி சாப்பாடெலாம் சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி சரீர பலனுக்காக அவங்க நல்ல ஆலோசனை தராங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கன்னு விதி முடிஞ்சு சாகணும், செத்தோன்னு தைக்கையை உடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்காக குறிப்பிட்ட வயது பிற்பாடு இது தேவை, இது தேவையில்லைன்னு டாக்டர் சொல்லும்போது இந்த ஆகார கட்டுப்பாட்டுக்குள்ள வருகிறவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். தேவையில்லாத விடுறாங்க. உப்பு சத்தோ அல்லது சர்க்கரை சத்தோ மாவு சத்தோ சில காரியங்களை குறைத்து விடுகிறார்கள். டாக்டர் சொன்னது போல நல்ல ஜீரணமாகிற, நல்ல தேவையான சத்துக்கள் உள்ள காய்கறி பொருட்களை சாப்பிடும்போது அவர்கள் பலன் அடைகிறார்கள். பொதுவாக வேடிக்கை சொல்லுவேன், சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, 45 வயசு வரை ஆடு, மாடு, பன்றி, ஆமாம், நத்தை, நண்டு இதெல்லாம் தேவை அவ்வளோ சாப்பிடுவாங்க. 45 பிறகு ஆடு மாடு என்ன சாப்பிடுதோ அதை சாப்பிடுவாங்க. புரியலையோ? ஆடு மாடு என்ன சாப்பிடும்? தலை, குலை, காய்கறி, இது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ மருத்துவடைய ஆலோசனை கேட்டு அநேகரை சீக்கிரம் விட்டு விடுகிறோம். இது சரீரத்திற்கு, நம்ம ஆன்மாவுக்கு எப்படி, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ, நல்ல சிந்தனை இருந்தால் உங்கள் வாழ்வு நல்லதா இருக்கும். கெட்ட சிந்தனையா இருந்தால் வாழ்வு கெட்டு போகும். அதாவது மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டு நல்ல சிந்தனையோடு இருந்தா மூளை நல்லா செயல்படுமா, வாழ்க்கை நம்ம வெற்றியா இருக்குமா. தவறான சிந்தனைகள் வரும்போது மூளை அதனோட சுரப்பிகள் வேற மாதிரி சுரந்து நம்மை தோல்வி மனப்பான்மை கொண்டு விடுமா. ஒரு நல்ல சிந்தனை இருக்கணும். ஹல்லேலூயா. அதை குறித்து பிலிப்பியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் என்பதை இந்த காலையில் கேட்கலாம். பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அவர் சொல்றார் பாருங்க, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் எதுவோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தவறான சிந்தனை வேண்டாம். தீய நோக்கம் பாவம். ஒருத்தன் சிந்திச்சுட்டே இருந்தா கொலகாரனா மாறிட்டான். ஒருத்தர் சிந்திச்சுட்டே இருந்தா உபச்சாரக்காரனா மாறிட்டான். சிந்திச்சுட்டே இருந்தா வேசிக்கலனா மாறி போனான். ஏன்னா சிந்தனை அவனை கெடுத்து விடுகிறது. ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம், மாமிச சிந்தை மரணம். ஒரு சரீரத்திற்கு குறிப்பிட்ட காலத்திலே ஆரோக்கிய வாழ்வுக்கு எப்படி நல்ல உணவுகள் தேவையோ, அதுபோல ஆன்மாவுக்கு நல்ல சிந்தனைகள் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. சிந்தைகளினாலே வீணரான வாசிக்கிறோம். துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளில் வீணரானார்கள். உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருளடையும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்காக நல்ல சிந்தனையில வாங்க. ஹல்லேலூயா. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம். ஆவியின் சிந்தை என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எப்படி வாழலாம், குடும்பத்தை எப்படி ஆசீர்வாதமா கொண்டு போகலாம், யாருக்கு என்ன நன்மை செய்யலாம், என்று நல்ல சிந்தையோடு வாழ்வார்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த சிந்தையை கர்த்தர் தருவார். கிறிஸ்துவிலிருந்து அதே சிந்தை உங்களுக்கு வரட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவிலிருந்து அதே சிந்தையால் தங்கள் வாழ்வை அலங்கரிக்க கிருபைதார். சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சிந்தனைகளால் பிள்ளைகளை நிரப்பும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் நம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.